நடிகர் ஜெயம் ரவிக்கு கடந்த சில மாதங்களாகவே சோதனை காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மனைவியோட விவாகரத்து, இன்னொரு பக்கம் தொடர் தோல்விகள்னு ஜெயம் ரவி பல சவால்களை சந்திச்சுட்டு வராரு. கோமாளி படத்துக்கு அப்புறம் சோலோ ஹீரோவா இவர் நடிச்ச எந்த படமுமே சரியா போகல. இதனால ரொம்பவே துவண்டு போன ஜெயம் ரவி தன்னோட பேரை ஜெயம் ரவியிலிருந்து ரவி மோகன் மாத்தினாரு. ரவி மோகன்ற பேர்ல அவர் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வரவேற்பை பெறல. அந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனே வெறும் 10 கோடி தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்படியான சூழல்ல டாடா படத்தோட இயக்குனர் கணேஷ் பாபு இயக்கத்துல ரவி மோகன் நடிக்கிற கராத்தே பாபு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல வெளியான அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அந்த டீசரை பார்த்த பலரும் ஜெயம் ரவிக்கு இந்த படம் ஒரு அழுத்தமான கம்பேக்கா இருக்கும்னு பேச தொடங்கியிருக்காங்க. இந்த படத்தை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த படத்தோட ஹீரோயினா தமிழ்நாடு டிஜிபி சங்கரோட மகள் தாவ்தி ஜிவால் நடிச்சிட்டு வராங்க. அதுவும் இந்த படத்துல ரவி மோகனுக்கு மனைவியா ஒரு கேரக்டர்ல அவங்க நடிக்கிறாங்க. டிஜிபியோட மகளா இருந்தாலும் சினிமால நடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வராங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிறதால கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகை இவங்க வருவாங்கன்னு இப்பவே பலரும் பேச தொடங்கியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.